ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு கோயம்புத்தூர் சிவாஸ் படம். நம்ம இங்கே காருக்கு காற்றடிச்சிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும். எங்கே ட்ரிப் கிளம்பிட்டேன்னு தான் நினைக்கிறீங்க. ஆமாம், கண்டிப்பாக. சரி, இன்றைக்கி ஒரு ட்ரிப்பு போகலான்னு சொல்லிட்டு சரி நம்ம ஈஷா போகலாம். போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஈஷாவை காட்டவே இல்லை நம்ம வ்ளாகில் இன்னும் நம்ம சேனல் ஆரம்பிச்சு. ஸோ இன்றைக்கி ஈஷா போகலான்னு சொல்லிட்டு நம்ம பெட்ரோல் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஈஷாவோட ஆம்புலன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. இப்போ நான் ஈஷா ரூட்டு கிட்டக்க தொண்டமுத்தூர் தாண்டி சாடுவேர் கிட்டக்க வந்துட்டு இருக்கோம் நம்ம. இப்போ நம்ம ஈஷா கோயிலுக்கு போய் நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நான் போயே ரொம்ப நாள் ஆச்சு. ஈஷா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கு ஒரு மனசை தொட்ட ஒரு கோயில் மாதிரி அது. நம்ம எப்போது நம்ம ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டை பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம அந்த ஈஷா கோயிலுக்கு போயிடுது. நம்ம அது நான் கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸாகவே நான் போயிட்டு தான் இருக்கேன். மகா சிவராத்திரிக்கு எல்லாமே போயிட்டு தான் இருக்கேன். சரி, எனக்கு நான் ஈஷா போகணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிளான் பண்ணியிருந்தேன். சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு நான் ஈஷா கிளம்பியாச்சு. ஓகே கைஸ், கோயிலுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் ஈஷா. ஓம் நம சிவாய. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் வந்திருப்பீங்க. இந்த ருத்ராட்ச மாலை பாருங்கள். நம்ம ஒரு ருத்ராட்ச மாலை, ஒரு ருத்ராட்சத்தை ஒரு பெருசாக லைனாக பிரேக் இது பண்ணி ஒரு மாலையாக போட்டிருக்காங்க. அப்புறம் அதை சுற்றி வந்து இந்த மாதிரி வேலி வச்சுருப்பாங்க. இன்றைக்கி செம கூட்டம் கைஸ். நான் இன்றைக்கி போனது பார்த்திங்கன்னா நானும் மண்டே தான் வந்தேன். செம கூட்டம். பார்த்திங்கன்னா தெரியும், கிளைமேட் அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. லைட்டாக ரெயின் ட்ரிசில் ஆச்சு காரில் வரும்போது. அந்தளவுக்கு ஒன்றும் மழைன்னா அப்படின்னா எதுவும் இல்லை. இங்கேருந்து பார்த்திங்கனாவே அப்படியே சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாச்சுக்கு அப்படியே அந்த சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கு வேறு லெவலாக இருக்கும். எதுவுமே ஆர்டிஃபிஷியலாகவே இருக்காது, எல்லாமே நேச்சுரலாகவே இருக்கும். இங்கேருந்து நான் காட்டுறேன் பாருங்கள். அப்படியே ஏதோ அந்த தோப்பு மாதிரி இருக்கிற தென்னந்தோப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்குது. அப்படியே இங்கேருந்து பார்க்குறக்கு வேறு லெவல் கைஸ். இங்கே வந்தாலும் ஒரு மைண்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷிங் ஆன மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியும், நிறைய இங்கே கூட்டம் இருக்கும். ஓகேங்களா? பின்னாடி நம்ம ஸ்டாச்சு பின்னாடி இருக்கும். ஐ திங்க் இது வந்து வேறு ஏதோ இதில் மாதிரி எதோ வச்சு செஞ்சுருக்காங்க போல் தெரியுது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதிரி ஓடுது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் அந்த மலையில். அதை நான் ஜூம் பண்ணி நான் பார்த்தேன் என்னோடய செட் ஃபோனில். சரி, அது என்ன தான் ஓகே கைஸ். அப்புறம் கொஞ்சம் ரொம்ப லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்தது. சரி, அங்கேயே கொஞ்சம் கடைகள்லாம் இருந்தது. அங்கே போய் பார்க்கத்தான் அந்த மேகி, அப்புறம் வந்து பானிபூரி, கட்லெட்டு, அப்புறம் காளான் எல்லாமே வச்சுருந்தாங்க. சரி, ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பாவ் பஜ்ஜி ஆர்டர் பண்ணேன். அப்புறம் பாவ் பஜ்ஜி ஒன்று, அப்புறம் 2 பர்கர் ஆர்டர் பண்ணேன். ஒரு சீஸ் பர்கர் ஒன்று, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வந்து வெறும் பர்கர் ஒன்று. ஓகேங்களா? பார்த்திங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். ஆனால் வந்து ஓகே, ரேட்டும் வந்து ஒரு அஃபோர்டபுளாக மாதிரி தான் இருந்தது. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் பர்கரு. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சீஸ் பர்கர் மாதிரி. இன்னொன்று வெறும் பர்கர்லேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இந்த காரப்பொடியெலாம் போட்டு அந்த கார க்ரீம் மாதிரி ஏதோ இருந்தது, ஊறுகாய் மாதிரி, அதெல்லாம் போட்டு சூப்பராக அந்த கார சட்னி மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த காரம் நல்லா வாயில் தெரிஞ்சது. பார்த்திங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். நல்லா சுருக்குன்னு இருந்தது. கொஞ்சம் லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சேக்கா. ஒரு 4 o'clock தான் நம்ம போனோம். ஸோ லைட்டாக பசிக்க ஆரம்பித்ததுனால சரி எடுத்து வாங்கி சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். இது பார்த்திங்கன்னா சீஸு, உள்ளே சீஸ் வச்சுருப்பாங்க. கைஸ், இந்த ஏரியா மட்டும் பாருங்களேன், ஒரே நிமிஷம். வேறு லெவலாக இல்லை இதில். இங்கே பாருங்கள், இதில் பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டு அப்படியே கிட்டத்தட்ட அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே வானத்தை பார்த்து அப்படியே தூங்கலாம் வாழை இருக்கும். அந்தளவுக்கு நீங்கள் இந்த சிவனோட ஸ்டாச்சு பார்த்துருப்பீங்க. அது பின்னாடி இருக்க நான் வேறு லெவலில் அந்த நேச்சரு அது இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஒரே நிமிஷம் பாருங்கள். இந்த மேகமூட்டத்தோட அந்த என்விரான்மெண்ட் ரொம்ப வந்து காமாக, ஒரு மண் வாசனையோட, மழை வர மாதிரி அந்த ட்ரிசிலோட வேறு லெவல் கைஸ். இது வந்து நம்ம என்ன தான் நம்ம இங்கே தான் போனோம், நம்ம காசு கொடுத்தலாம் இதெல்லாம் வந்து விலைக்க வாங்க முடியாது. அந்த நேச்சரே வந்து ஒரு அப்படியே கூட்டிகிட்டு வந்து நம்மளை விட்டுரும். இப்போ அந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம கரெக்டாக அந்த கோயிலோட இதுக்கு நம்ம போயிட்டு திரும்பி வந்துகிட்ருக்கோம். திரும்பி வரும்போது ஒரு இதை பார்த்தேன், வேறு லெவலில் அந்த இருக்குது கைஸ். இப்போ நம்ம அந்த ஸ்டாச்சுவை பார்த்துட்டு உடனே நம்ம கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். அந்த கோயிலுக்கு போகிறப்போ பார்த்திங்கன்னா அந்த முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அந்த கார்டன் மாதிரி கொஞ்சம் நிறைய கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வேறு லெவலாக இருந்தது. ஓகே கைஸ், கோயிலுக்கு போய்ட்டு கும்பிட்டு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பண்ணைகள்லாம் நல்லா கொஞ்சம் வச்சுருக்காங்க. இந்த மாடுகளெல்லாம் நீங்கள் போயிட்டு வரும்போது அந்த மாடுகளை நம்ம சுமந்துட்டு போகிறதுக்கு அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்ருந்தேன். இந்த சீனரி பாருங்களேன், வேறு லெவலில் அப்படியே இருக்குது. ஓகே கைஸ், நீங்களும் வந்து டைம் இருந்துச்சுன்னா வந்து இங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஈஷாவில் கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் கிளியராக நல்லா உங்களுக்கு நல்லா ஃபோக்கஸ்டாக இருக்கும். நம்ம காரில் போகும்போது பாருங்கள், மழை
ரிசல்ட் வந்துருச்சு பார்த்தீங்களா? அந்த ஸ்டாச்சு உங்களுக்கு காட்டுறேன். இங்கேருந்து கிளம்பிட்டோம். தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. வேறு லெவலில் இருந்தது இந்த ட்ரிப்பு. சின்ன ட்ரிப்பாக இருந்தாலும் வேறு லெவலில் இருந்தது. ஓகே, நீங்களும் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஓகே, பாய் ஃப்ரம் கோயம்புத்தூர் சிவாஸ் படம்.